எப்பொழுதும் என்பிபி கட்சியை அர்ச்சுனாவும் திட்டி தீர்ப்பார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் திட்டி தீர்ப்பார், ஸ்ரீதரன் அணியும் திட்டி தீர்க்கும். ஆனால் இங்கே என்பிபி கட்சி சந்திரசேகர் அவர்களுடைய பக்கத்திலே நின்று தமிழரசு கட்சி பேசுவது போல தெரிந்தது. குற்றம் மறைக்கப்பட்டிருக்கிறதா, அந்த குற்றத்தை மறைப்பதற்காக சந்திரசேகர் அவர்கள் எழுந்தார்களா, அல்லது அந்த குற்றம் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தும் கூட தமிழரசு கட்சி கொம்பி எழுந்தார்களா என்று நாங்கள் ஒரு ஐயப்பாட்டில நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சுனா என்பவன் ஒருவரோடு அவர் கண்ணா என்பவரோடு அவர் வந்திருக்கிறார். அங்கே இருந்தாலும் கூட அவரை சமாளிக்க முடியாமல் இவர்கள் வெளிநடப்பு செய்தது ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்று கூடல்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு இலங்கை. ஆம், டிசிசி அமர்வு, அதுவும் தமிழ் பகுதிகளில், அதுவும் வடக்கிலே மிகவும் சுவாரஸ்யமாக ஒரு வடிவேலுடைய திரைப்படத்தை பார்த்தால் போலும் இடைவேளைக்கு பிற்பாடு, அதாவது ஆரம்பத்திலே வடிவேலுடைய நகைச்சுவைகளும் நடனங்களும் என்று அலங்கரித்து அந்த சுந்தர் சியினுடைய படத்தை பார்ப்பது போல இடைவேளையின் பிற்பாடு அடிதடியும் அட்டகாசமும் எரிப்பும் பூகம்பமும் இறப்புகளும் சூடுகளும் நாச்சூடுகளும் என்று பலவாறாக நாங்கள் அதனை வர்ணிக்க முடியும். இருந்தாலும் கூட கிளிநொச்சியிலே நடந்தேறியிருக்கின்ற அந்த ஒன்று கூடல் எதை கூறி வருகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக பொறுப்பற்ற தன்மை, அதாவது அதிகாரிகளுடைய பொறுப்பற்ற தன்மை, அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு, அடாவடித்தனங்கள். அதாவது அடாவடித்தனம் என்று கூறுகின்ற பொழுது அர்ச்சுனா தன்னுடைய பாணியிலே, தன்னுடைய பக்கத்திலே, தன்னுடைய பாணியிலே அடாவடித்தனம், ஸ்ரீதரனுடைய அணி ஒரு பக்கத்திலே அவர்களுடைய அடாவடித்தனம், அமைதியாக இருந்து கொண்டு அடுத்தவர்கள் பேசுகின்ற பொழுது ஸ்ரீதரன் அமைதியாக இருக்கின்றார். அவர்களுடைய அடியாட்கள் அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதிகாரிகள், அலுவலகர்கள் என்று அவர்கள் ஒரு பக்கம், அடுத்து சந்திரசேகர் அவர்கள். ஆனால் அங்கே ஒரு விசித்திரமான ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எப்பொழுதும் என்பிபி கட்சியை அர்ச்சுனாவும் திட்டி தீர்ப்பார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் திட்டி தீர்ப்பார், ஸ்ரீதரன் அணியும் திட்டி தீர்க்கும். ஆனால் இங்கே என்பிபி கட்சி சந்திரசேகர் அவர்களுடைய பக்கத்திலே நின்று தமிழரசு கட்சி பேசுவது போல தெரிந்தது. அவர்களுக்குள் என்ன ஒற்றுமை இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது என்பதை தாண்டி அங்கே அர்ச்சுனாவால் முன்வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு அது உண்மையா பொய்யா என்பது வேறு விடயம். அதே வேளையிலே அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த தென்னந்தோப்பு விவகாரம் அதை தாண்டி நகர்ந்து செல்லவில்லை என்று ஒரு சில செய்திகள் கூறுகின்றன. இருந்தாலும் அர்ச்சுனா தரப்பிலே ஒரு கடிதத்தை காட்டி தனக்கு எழுதப்பட்ட அந்த விண்ணப்பம் அல்லது தனக்கு தரப்பட்ட அந்த பெட்டிஷன் அதன் ஊடாகத்தான் தான் பேசுகின்றேன் என்று அர்ச்சுனா சில ஆதாரங்களை காட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவர் தன்னுடைய பாணியிலே பேசுகின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு அது நெருடலாக இருந்ததன் காரணத்தினால் எழும்புகின்றவர்கள் இருக்கின்றவர்கள் அனைவரும் அர்ச்சுனாவை திட்டி தீர்த்து அர்ச்சுனாவை ஓரங்கட்டி களத்தை பிடித்து வெளியிலே தள்ளுகின்ற அளவிற்கு பாதுகாப்புத்துறையோடு வெளியேற்றுகிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம், பார்க்கக்கூடிய விடயம், இங்கே யார் நாகரிகமானவர்கள், யார் அநாகரிகமானவர்கள், யார் அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள், யார் நாகரிகமாக நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனாவினுடைய தன்னை அறியாத தன்மை உங்கள் அனைவருக்கும் தெரியும். கத்தல், குளறல், தேவையற்ற விடயங்களை பேசுவது அதுக்கு அவருடைய சாதாரண குணமாக இருக்கிறது. அன்று அர்ச்சுனா வந்தால் ஏதோ ஒரு கலகலப்பு, ஏதோ ஒரு கைகலப்பு இருக்கும் என்று நம்பித்தான் அனைவரும் வருகிறார்கள். இருந்தாலும் கூட இந்த முறை சந்திரசேகர் பக்கமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீதரன் பக்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசி வந்தார்களோ இல்லையோ, அல்லது அவர்கள் பேசாமலே வந்து தற்செயலாக நடைபெற்றதோ, அவர்கள் தங்கள் பக்கத்திலே குண்டர்களை அழைத்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது அவர்களுடைய பாதுகாப்பிற்காக சில பாதுகாவலர்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட அங்கே பொறுக்க முடியாமல் ஒரு சில விடயங்கள், அந்த பொறுக்க முடியாமல் என்பதற்குள் சில உண்மைகள் மறைந்திருக்கிறது. அங்கே குற்றம் மறைக்கப்பட்டிருக்கிறதா, அந்த குற்றத்தை மறைப்பதற்காக சந்திரசேகர் அவர்கள் எழுந்தார்களா, அல்லது அந்த குற்றம்
மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக குற்றம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்தும் கூட தமிழரசு கட்சி கொம்பி எழுந்தார்களா என்று நாங்கள் ஒரு ஐயப்பாட்டில நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அர்ச்சுனாவினுடைய குணம் தெரியும். அவர் எப்படியும் பேசுவார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்தபடியும் அவர் தன்னை தானே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நபர். ஆனால் இருந்தும் எதற்காக சந்திரசேகர் அவர்கள் இதற்குள் சரியாக இந்த ஒன்று கூடலை நடாத்தாமல் தானும் அடிதடியிலே இறங்கி பறித்து தள்ளிவிடுதல் அல்லது அவர் தன்னுடைய அடியாட்கள் மூலமாக ஏதாவது செய்தல் இப்படியான நடவடிக்கைகள் இறங்கியதை ரஜீவன் அவர்களும் கண்டித்திருக்கிறார்கள். அதே வேளையில் ரஜீவன் அவர்கள் கூறியது அனைத்தும் உண்மை என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தட்டி கழித்து விட்டு போகவும் முடியாது. அவர்களுடைய பக்கத்திலே நிற்கின்ற சந்திரசேகருடைய கட்சியில இருக்கின்ற தோலும் நகமும் தசையுமாக இருக்கின்ற ரஜீவன் கூட அந்த சந்திரசேகர் அவர்களுடைய அந்த அணுகுமுறை, அந்த நடந்து கொண்ட விடயத்தை விமர்சித்ததாக நாங்கள் நேரடியாக அவருடைய முகநூலிலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது அனைத்து பக்கத்திலேயும் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்களால் பகிரப்பட்டு வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இங்கே ஸ்ரீதரன் அணி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்குள் ஸ்ரீதரன் அணிக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் பிழையை மறைப்பதற்காக கத்துகிறார்களா, குளறுகிறார்களா, இல்லை தேவையற்ற குற்றத்தை சுமத்துகின்ற பொழுது ஆத்திரத்தில் கத்துகிறார்களா என்பது இரண்டும் புரியாத ஒரு புதிராகவும் அவிழ்க்க முடியாத ஒரு மூழ்ச்சியாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பார்க்க போகின்ற விடயம் அர்ச்சுனாவினுடைய குணம் தெரியும். நீங்கள் ஏன் அவரோடு உரசப் போகின்றீர்கள்? அவரை அவருக்கேற்ற போல விட்டு அவருக்கேற்றவாறு பதிலை கூறி அவரை அடக்கி வைத்து அல்லது மைக்கை பறித்து வைத்து ஒரு அமைதியாக இருக்க கூறிவிட்டு நீங்கள் உங்களுடைய விடயத்தை நகர்ந்து சென்றிருக்கலாம். இல்லையில் போலீசாரின் கையிலே கொடுத்து இவரை வெளியேற்றுங்கள் என்று அவர்களிடத்தில் பாதுகாப்பு துறையிடம் ஒப்படைத்திருக்கலாம். அதன் பிற்பாடு இந்த ஒன்று கூடலை சரியாக நடத்தி இருக்கலாம். இருந்தாலும் கூட அர்ச்சுனா என்ற ஒருவனுடைய அந்த அட்டகாசத்தை அல்லது நீதி கேட்பை அல்லது பொய்யை தவிர்த்து கொள்ள முடியாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத மற்ற நபர்கள் வெளிநடப்பு செய்தது நிச்சயமாக ஒரு கண்டிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஒரு தன்னால் ஆகாத கையால் ஆகாத தனமாக இருக்கிறது அல்லது பயமாக இருக்கிறது. ஒரு அர்ச்சுனா என்பவன் ஒருவரோடு அவர் கண்ணா என்பவரோடு அவர் வந்திருக்கிறார். அங்கே இருந்தாலும் கூட அவரை சமாளிக்க முடியாமல் இவர்கள் வெளிநடப்பு செய்தது ஒட்டுமொத்தமாக இந்த ஒன்று கூடல்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்தும் இப்படியான ஒன்று கூடல்கள் நடைபெறத்தான் போகின்றது. நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் இதற்கு எச்சரிக்கையாகவும் அதற்கான பாதுகாப்போடும் இருந்து கொள்ள வேண்டும். காரணம், இப்படியான பிரச்சனைகள் அர்ச்சுனாவாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், இப்படியானவர்களுடைய பிரச்சனை இது புதிதல்ல. எத்தனையோ தடைகள் நடந்து ஏறியிருக்கிறது. அப்படியான பிரச்சனைகள் அதை கிளிநொச்சியிலேயே நடைபெற்றிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா. இருந்தாலும் கூட அங்கே பேசியவர்களுடைய வார்த்தைகள் விசரன் அப்படி இப்படி என்று அவர் விசர்த்தனமாக பேசியிருக்கலாம், பைத்தியமாக பேசியிருக்கலாம், ஒரு டிப்ரெஷனாக பேசியிருக்கலாம், மன அழுத்தத்தில் பேசியிருக்கலாம், பொய்யை கூறியிருக்கலாம். அந்த அவருக்கு பதில் கூறியவர்களும் அவருக்கு எதிர்த்தவர்களும் நீங்கள் அவரை விட தாழ்வான இடத்தில் நின்று தாழ்வான அந்த பாவிக்க கூடாத அல்லது ஒரு 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 அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களையும் பிரயோகித்து ஒரு ஏளனமாக ஒருவனை அடித்து செத்த பாம்பை அடிப்பது போல அடித்ததைத்தான் அந்த ஒன்று கூடலில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அர்ச்சுனா கூறியது சரியா தவறா அதனை நீங்கள் நிரூபித்து காட்டுவது, அதன் பிற்பாடு சட்ட ஆலோசனை அல்லது சட்ட நடவடிக்கை எடுப்பது என்பதெல்லாம் வேறு. இது ஒரு ஒன்று கூடல், பொதுமக்களுடைய ஒன்று கூடல். இது சந்திரகுமார் அவர்களுக்கு சொந்தமான ஒன்று கூடலோ அர்ச்சுனாவுக்கோ அல்லது ஸ்ரீதரன் அணிக்கோ அல்ல. இருந்தாலும் கூட இது பொதுமக்களுடைய ஒன்று கூடல். அங்கே வந்தவர்களில் பார்க்கக்கூடியவடியும் அர்ச்சுனா உட்பட ஒருவரும் பொதுமக்களுடைய அக்கறையோடும் பொது நோக்கோடும் பேசியவர்களாக தெரியவில்லை. அவர்களுடைய அந்த அணுகுமுறைகள், அவர்களுடைய அணுகிய முறைகள் அல்லது அவர்கள் ஆமோதித்த விடயங்கள், அந்த அந்த அங்கே நடைபெற்ற விடயங்களை புறந்தள்ளிய விடயங்கள்
அநாகரீகமாக நடந்து கொண்ட விடயமாகத்தான் அனைவரின் விடயங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே லங்காபூர் ஊடகம் அனுரா அரசுக்கு ஒரு வேண்டுகோளை விடுவிக்கிறது. அதாவது இப்படியான ஒன்று கூடல்களுக்கு ஒரு சில சட்ட திட்டங்களை இயற்றி அதற்கான அதாவது அதற்கான கண்காணிப்பாளர்கள் நியமித்து அந்த கண்காணிப்பாளர்கள் அந்த ஒன்று கூடலுக்கு அப்பாற்பட்டு அல்லது ஒன்று கூடலுக்கு தேவையற்றவர்களை உள்வாங்காமல், அதே வேளையிலே அங்கே உள்வாங்கப்பட்டவர்கள் தேவையற்ற விடயங்களை பேசினால் ஒரு சில தடவைகள் மன்னிப்பை வழங்கி அடுத்த தடவை வெளியேற்றி இப்படியான ஒரு சட்ட திட்டத்தோடு ஒரு அனுசரிப்போடு மக்களுடைய ஒன்று கூடல்களை, மக்கள் நலன் சார்ந்து பேச வேண்டிய ஒன்று கூடல்களை நாங்கள் அங்கே அந்த அனுசரிப்போடு அல்லது அந்த ஒரு ஒழுக்க முறையோடு நடாத்தப்பட வேண்டும் அடுத்த ஒன்று கூடல்களை என்பதை லங்காபூர் ஊடகம் ஆணித்தரமாக கேட்டுக்கொள்கின்றது. அதே வேளையிலே முரளி எனப்படுகின்ற அந்த கிளிநொச்சியிலே இருக்கின்ற அந்த கிளிநொச்சி அதிகாரி, அதாவது அந்த ஒன்று கூடலிலே அந்த தலைமை தாங்கி நடாத்திய அந்த சந்திரசேகரை தாண்டி அடுத்ததாக இருக்கின்ற அதிபர், கிளிநொச்சி அதிபர் அவர்கள், அதாவது அரசாங்க அதிபர் அவர்கள் நல்லொரு மனிதராகவும் ஒரு ஊழலற்றவராகவும் அவரோடு பேசியவர்கள் பழகியவர்களிடம் நாங்கள் கேட்ட பொழுது அந்த ஊழலுக்கும் அவருக்கும் தொடர்பில்லை. சில வேளைகளில் எங்கேயோ ஒரு பிரச்சனை ஒன்று நடைபெற்றிருக்கலாம், ஆனால் அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த தென்னந்தோப்பு இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை, அதற்கான அடுத்த கட்டம் நகர்த்தப்படவில்லை என்ற ஒரு தகவலும் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது. முழுமையாக அந்த தகவல்கள் சரியாக வருகின்ற பொழுது இந்த ஒன்று கூடலில் நடைபெற்ற பிரச்சனையையும் அங்கே பேசப்பட்ட விடயம், அர்ச்சுனாவால் முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அல்லது அந்த குற்றச்சாட்டு சரியா தவறா என்பதை நாங்கள் ஆதாரத்தோடு லங்காபூர் ஊடகம் ஒரு சில நாட்களிலே உங்களுக்காக தர இருக்கின்றோம். அப்பொழுது ஆதாரத்தோடு அதனை யாருடைய பக்கம் சரி தவறு என்பதை நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதைவிட நாங்கள் இங்கே முழுமையாக வைக்க வேண்டிய விடயம், ஒரு பண்பானவர் என்றால் ஒவ்வொருவரும் தன்னை மீறி பேசுகின்ற அளவிற்கோ தன்னை மீறி பேச வைக்கப்படுகின்ற அவருக்கு நிகராக நின்று தங்களுடைய தாழ்த்தி கொள்ளுகின்ற அளவுக்கு வருகின்ற பொழுது அவரும் மற்ற கீழ்த்தரமான இருக்கின்றவரோடு சமனாக மாறுகிறார். அந்த பொறுமை இல்லாதவர்கள் இந்த ஒன்று கூடலிலே தொகுத்து நடத்துவதோ அல்லது இந்த ஒன்று கூடலை நடாத்துவதோ அல்லது ஒன்று கூடலிலே கலந்து கொள்வதோ தவிர்த்து கொள்வது இந்த ஒன்று கூடல்களுக்கு வருங்காலத்தில் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று லங்காபூர் ஊடகம் கருதுகிறது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபூர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.